ஹாய் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சு. எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜூனியர் அசோசியேட் ரெக்யர்மெண்ட் 2025 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஜூனியர் அசோசியேட் அருமையான போஸ்ட் இது, சரிங்களா? எஸ்பிஐயில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குவான்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ் இதான் வந்து ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடியது. எந்தெந்த சாப்டர் படிக்கணும், அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியா வந்து 5180 இருக்குதுங்க. லாஸ்ட் டேட் வந்து August 28. ஸோ உள்ளே போய் டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? ஸோ டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராலும் நம்முடைய சேனல் த கிரேட் அகாடமியோடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். அதே போல் இதோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து கம்மிங் August 10 செப்பரேட்டாகவே ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் உடைய கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் டீட்டெயில்ஸ் உடைய பிடிஎஃப், அதாவது எஸ்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோடைய பிடிஎஃப் அப்படியே டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ், சரிங்களா? கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ். ஸோ இதோடைய அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 6/8 ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னா 26/8/2025 இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் டேட்டு. இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டுடணும். ஸோ தமிழ்நாட்டில் இதோடைய வேக்கன்சி பாருங்கள் 380. ஸோ ஆல் பிளேசஸ்லேயும் நம்ம தமிழ்நாடு முழுக்க, சரிங்களா, என்னென்னா வந்து வேக்கன்சிஸ் இருக்குது, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணினா கிடைக்கும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா எடுத்திங்கன்னா 5180 வேக்கன்சிஸ்ங்க. 5180 வேக்கன்சிஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், எனி டிகிரி இல்லையா, கம்பல்சரி எனி டிகிரி இருக்கணும். அதே போல் ஏஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் ஆன் 1/4/2025 20 இயர்ஸ்லேருந்து 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணுங்க. சப்போஸ் ஓபிசி இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ், எஸ்சிஎஸ்டி இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ். அதர் கேட்டகரிஸ் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன், செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஸோ இங்கிலீஷ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. ஸோ 30 கொஷின்ஸ் 30 மார்க்ஸு, 35 கொஷின்ஸ் 35 மார்க்ஸ், 35 கொஷின்ஸ் 35. ஸோ டோட்டலி 1 hour இருக்குதுங்க. ஈச் செக்ஷன்ஸ்க்கும் 20 minutes அலாட் பண்ணிடுவாங்க. ஒரு செக்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டா இன்னொரு செக்ஷனே போக முடியும். ஸோ மெயின் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ ஜென்ரல் அண்ட் ஃபைனான்சியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். ஸோ டோட்டல் 2 hours 40 minutes வந்து இது ஒரு செக்ஷன் வைஸும் இதுவும் வந்து டியூரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் நீங்கள் வந்து தனித்தனியாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒரு செக்ஷன் முடிச்சுட்டு தான் அடுத்த செக்ஷனே போக முடியும். ஸோ தேர்ட் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வெர்பல் டெஸ்ட்டு, வெர்பல் டெஸ்ட்டு, அதுக்கு ஒரு தனியாக ஒரு 20 marks இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஸ்கோரே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? சரி, எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மீடியம்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதலாம் அப்படின்னு மறந்துடாதீங்க. ஸோ தமிழ்லேயும் எழுத முடியும், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் எழுத முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு, அதே மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டேட் வந்து டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்போங்க? September 2025. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு தயாராகிக்கணும் வச்சுக்கோங்க. ஸோ பே ஸ்கேல் பாருங்கள் 64,480, சரிங்களா? ஸோ அருமையான பே ஸ்கேல். அதுக்கப்புறம் இன்னும் 8 பே கமிஷன்லாம் வரும்பொழுது இன்னும் ரைஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க, சரியா? அடுத்தது பாருங்கள், இதோடைய எக்ஸாமினேஷன்ஸுடைய சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, எக்ஸ்எஸ், டிஎக்ஸ்எஸ்க்கெலாம் வந்து சார்ஜஸே கிடையாதுங்க, நில் தான், சரிங்களா? ஸோ ஜென்ரல் ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு மட்டும்தான் 750 rupees சார்ஜஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிளேசஸ்க்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ எஸ்பிஐ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் 2025 ஹைலைட்ஸ் அருமையாக ஒரு அனௌன்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ ஆன்லைன் தான் எக்ஸாம்ஸ் இருக்கும், 100 கொஷின்ஸ் இருக்கும், 100 marks, 60 minutes அங்கே பார்த்து வந்தீங்களா, அதே மாதிரி தான். ஈச் கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு +1 marks, ஈச் ராங் ஆன்சர்ஸ்க்கு என்ன பண்ணுற பாருங்கள் -0.25 marksங்க. அதே மாதிரி 4 shifts per day உங்களுக்கு வந்து டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் டேட் அப்படின் போது டென்டேட்டிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பிஐ கிளர்க்ஸ் உடைய
செக்ஷன் வைஸ்ன்னு பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்னென்ன படிக்கணும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கேட்பாங்க, எரர் டிடெக்ஷன், க்ளோஸ் டெஸ்ட்டு, பேரா ஜம்பிள்ஸ். ஸோ அதிகமாக ஆர்சி கிராமர் பேஸ்டு கொஷின்ஸ் தான் வந்திருக்கிறோமா, சரிங்களா? ட்ரிக்கி இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ்டு ஆர்சிஸ் தான் அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எப்படி படிக்கணும், எது போல் படிச்சுட்டு குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுங்களேன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ ஆல் மேக்ஸ் டாபிக்ஸு சிம்பிளிஃபிகேஷனாக அதிகம் மோஸ்ட் ஆஸ்க்டு கொஷின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ப்ராஃபிட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க் அதை கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த அரித்மெட்டிக்கு, அந்த டிஐ டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேஷன் எடுத்துங்க. ஸோ 5 பேராகிராஃப் சம்ஸ்லாம் வந்து வெறும் டிஐஸே கேட்டிருக்காங்க. ரீசனிங் எபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பசில்ஸ் கேட்டிருக்காங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சிலோஜிசம்ஸ், கோடிங், டீகோடிங். ஸோ இந்த ஃப்ளோர் பேஸ்டு பசில்ஸ் அதிகமாக கேட்குறாங்களாமா, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்குறாங்க, பிளட் ரிலேஷன்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ டைமை வந்து அதிகமாக மேனேஜ் பண்ணக்கூடிய பிளேசஸாக இருக்கக்கூடியது இந்த ரீசனிங் எபிலிட்டி. ஸோ மூணையும் நம்ம பிளான் பண்ணிட்டே வந்தோம்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இந்த எஸ்பிஐ கிளர்க்கு வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் எப்படி அந்த எக்ஸாம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மாடரேட்டு, ஈஸி மாடரேட்டு, மாடரேட் டு டிஃபிகல்ட்டி, ஈஸி டு மாடரேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கட் ஆஃபும் கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸி டு மாடரேட்டில் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜும் இருந்திருக்குது, ஓகேங்களா? ஸோ மாடரேட்டில் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ், அது நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி வந்து இந்த பசில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி February 27 அப்படின்னு பார்த்து நடந்ததில் வந்து ஈஸியாக தான் இருந்திருக்குதாமா, ஈஸி டு மாடரேட்டு, 75-80 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். February 28 இருந்த அந்த எக்ஸாம்ஸ் நடந்ததில் வந்து மாடரேட் இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ்ட் இருந்துச்சு, மாடரேட் டு டிஃபிகல்ட் இருந்துச்சு, டிஃபிகல்ட் காம்ப்ளெக்ஸ் பசில்ஸ் வந்து 70-75. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 அண்ட் எபோவ் தான் ஸ்கோரே வந்து வந்திருக்குது, சரிங்களா? March 1 வந்து ஈஸியாக தான் இருந்திருக்குது இங்கிலீஷு, நியூமரிக்கல் எபிலிட்டி ஈஸி டு மாடரேட்டு, ஸோ மாடரேட் 76-80 இருந்திருக்கு. ஸோ அடுத்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த இயருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போதுன்னா, ஸோ ஜென்ரலாக இருந்தால் ஜென்ரல் கேட்டகரிஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அரவுண்டு 70 அண்ட் எபோவ் தான் நீங்கள் பிளான் பண்ணி ஆகணும். அப்போ தான் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும், பேங்க்கில் ஜாப்ஸு கிடைக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதோடைய அப்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வில் கொடுத்துக்கிட்டே இருப்போம், சரிங்களா? ஸோ அந்த அடுத்த ஒரு அப்டேஷன் வரதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலில் வந்து கிரேட் அகாடமிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான அப்டேட்டில் திரும்ப உங்களை மீட் பண்ணலாம்.